வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. ரசமலாய்க்கு நம்ம பாலை காய்ச்சி கேர்டில் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த வடிகட்டின பாலில் இப்போ நம்ம மாலிஷ் பண்ணி அந்த ரசகுல்லா, மலாய்க்கு உள்ளே கொடுவோம்ல ரசகுல்லா மாதிரி, அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி உதுத்துட்டு ஃபுல்லாக அதை மாலிஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மாவு மாதிரி இதை முதல்ல நம்ம பிசையணும். மாலிஷ்னா நல்லா இந்த பாலை வந்துட்டு நல்லா இப்படி ஷைனிங்காக தேய்ச்சி கையில் வந்துட்டு இந்த ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி மாலிஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் போடுறேன். அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் ரவுண்டு டம்ப்ளிங்ஸு, இல்லை ஃப்ளாட்டு, இல்லை ஓவல் ஷேப்பு, என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரசகுல்லா எப்படி பாயில் பண்ணுவோம், ஜீராவில் சுகர் போட்டு சிரப்பாக்கி அந்த சர்க்கரை தண்ணியிலே, சிரப்பாக இல்லாமல் ரொம்ப டைல்யூட் பண்ண தண்ணியிலே இது நம்ம வந்துட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு கொதிக்க விடுவோம். அப்போ இதோட சைஸ் ஒன்று வந்து அப்படியே டபுளாக இருக்கும். அந்த ஸ்வீட்னர் வந்துட்டு அந்த சிரப்பு அதில் ஏறி நல்லா ஜூசினஸோடு இருக்கும். இப்போ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுகர் சிரப்பில் இதை நல்லா குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரசமலாய்க்கு டம்ப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வந்துச்சாச்சு. இப்போ இந்த அடுப்பில் வந்துட்டு தண்ணி, அதாவது நான் ஒரு பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி, 1 லிட்டருக்கு. அதுக்கு நான் தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். தண்ணி நல்லா இப்போ பாயில் ஆகிடுச்சு. இந்த கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கப்பு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரசமலாய்க்கு இந்த மலாய் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து உள்ளே இறக்க போகிறோம். இதிலே நீங்கள் காடமம் போடுறதுனாலும் போடலாம், இல்லைனாலும் பக்கத்தில் நம்ம வந்து தனியாக வந்து ரசம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட நம்ம போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை டம்ப்ளிங்ஸை இறக்கிடுறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இதில் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இதில் நல்லா இது பாயில் ஆகட்டும். பேரலெல்லாம் இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு லிட்டர் பாலை வந்து சுண்டை காய்ச்ச போகிறோம். இந்த பால் நல்லா திக்காக காயிட்டும். காஞ்சிச்சுன்னா இதை தூக்கி இதில் போட்டு நட்ஸு, ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் போடுவோம். ஸ்பைசஸ்னால் ஒன்றும் இல்லை, காடமம் ஸ்பைஸ் தான் போட போகிறோம். அதை போட்டுவிட்டோம்னா உங்களுக்கு ரசமலாய் தயாராகிடும். இது வந்துட்டு நீங்கள் கோல்டு டெசர்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இந்த பெங்காலி ஸ்வீட்ஸ்லாம் கோல்டாக சாப்பிட்டா தான் மோஸ்ட்லி ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு டபுள் த மடங்கு இருக்கும். நல்லா ஊறி ஜூஸியாக அந்த சிரப்பெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி, இந்த ரசம் வந்துட்டு அந்த ரசம் மலாயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வச்ச உடனே அப்படியே நமக்கு அது டக்கு டக்குன்னு மென்று முழுங்கிறது கூட பொறுமை இருக்காது. குடு 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 கூட நாக்கு அடுத்தது கேட்கும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு தான் இந்த ரசமலாய். எல்லாருமே வீட்டில் பெங்காலி ஸ்வீட்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. சிம்பிள். பாலை திரிச்சிங்கன்னா
மலாய் வரப்போகுது. மலாயை போட்டு பெரட்டினீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆகிடும். டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆச்சுன்னா பாலை காய்ச்சி அப்படியே போட வேண்டியது தான். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. இது நல்லா கொதிக்கட்டும், ஸ்டேக் சம் டைம். அதனால் வந்துட்டு இதை விடுவோம். பாலும் நல்லா சுண்டுட்டும், ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். இது ரெடியான உடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மலாய் நல்லா வந்துட்டு குக் ஆகிட்டு நம்ம சின்னதாக போட்டோம், அது அப்படியே கொஞ்சம் 1-1.5 மடங்கு அப்படியே பெருசாக இருக்குது. இப்போ வந்துட்டு மலாய் ரெடி. இந்த பக்கம் வந்துட்டு ஓகே, இதில் வந்துட்டு சேஃப்ரான் மில்க்கு, நட்ஸு. இது வந்துட்டு புரோக்கன் கேஷ்யூ நட்டு 1 ஸ்பூன், இது புரோக்கன் ஆல்மண்ட் 1 ஸ்பூன், இது பிஸ்தா, புரோக்கன் பிஸ்தா. இதை போட்டோம். நவ் காடமம் பவுடர். தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு சுகர் நான் போடுறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு காடமம், எலாச்சி பவுடர் இருக்குல்ல, காடமம் பவுடர் அண்ட் மில்க் மெய்ட், கண்டென்ஸ்டு மில்க்கு. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது கூல் பண்ணி நம்ம சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து உங்களுக்கு கூல் பண்ணி தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரசமும் இந்த மலாயும் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். அது ஆறுறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ண. பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டிஷ் நான் பண்ணணுன்னாலும் அதையும் நீங்கள் இதில் சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.